ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, இப்ப ரிலீஸ் ஆன இதய முரளி படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அறிமுக இயக்குனரான ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதர்வா இந்த படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே அதர்வாவோட திருமண ஏற்பாடு எல்லாமே தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அதர்வாவோட தாய் மாமனான நட்டிநகர் திருமண வேலையெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு திருமணங்கிற நிலையில மாப்பிள்ள நண்பர்களோட வெளிநாட்டுல போய் இருந்துட்டு இருக்காரு. அதனால இப்ப வெளிநாட்டுல இருந்து அதர்வா தன்னோட நண்பர்களோட எல்லாம் கிளம்பி சென்னை வந்துட்டு இருக்காரு. வர வழியில விமானத்துல பகத் பாக்ஸ்ல பாக்குறாங்க. அவங்க கிட்ட தன்னோட காதலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதர்வா. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது பிரீத்தி முகுந்தனை பார்த்த உடனே அதர்வா காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. டியூஷன் சென்டர், டென்னிஸ் விளையாடுற இடம்னு பிரீத்தி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாமே அதர்வாவும் போறாங்க. எப்படியாவது பிரீத்தி கிட்ட தன்னோட காதலை சொல்லிடணும் அப்படின்னு துடிச்சிட்டும் இருக்காரு. ஒரு நாள் தன்னோட பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அதர்வாவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பிரீத்தி. அங்க போற அதர்வா தன்னோட காதலை எப்படியாவது பிரீத்தி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல போற நேரத்துல பிரீத்தி ஒருத்தர் கிடையாது, ட்வின்ஸ் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இதனால இதனால் வரைக்கும் நம்ம காதலிச்சது யாரு அப்படிங்கிற குழப்பத்துக்கு அதர்வா ஆளாகிறாரு. இதனால பிரீத்தி கிட்ட அவரோட காதலை சொல்ல முடியாம போகுது. இப்படியே சில வருஷம் அப்படியே கடந்து போயிருது. அதுக்கப்புறம் மருத்துவ கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற கையடு லோகரை பார்த்த உடனே அதர்வாக்கு காதல் வருது. அவர்கிட்ட பேசி பழகுறாரு. ஆனா தன்னோட காதலை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்காரு. காலேஜ் முடிஞ்சு கையோடு தன்னோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னோட காதலை அதர்வா சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் சொல்லவே முடியல. இப்படிதான் லவ் பண்ண பொண்ணுங்க கிட்ட காதலை சொல்ல முடியாம அதர்வா தவிச்சிட்டு இருக்காரு. கடைசியில யாராவது ஒருத்தர்கிட்டயாவது காதல் சொன்னாரா இல்லையா, இல்ல மாமா பார்த்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. கதாபாத்திரங்களோட எமோஷனலா நம்மளால சுத்தமாவே கனெக்ட் ஆக முடியல. குறிப்பா அதர்வா காதல சொல்லுவாரா இல்லையா அப்படிங்கிற இடத்துல சுத்தமா பதட்டமே வரல. அதே மாதிரி பல இடங்கள்ல ரொம்ப போரிங்க போற மாதிரியும் இருக்கு. ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா பகத் பாக்ஸோட கதாபாத்திரம்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல அவரோட கதாபாத்திரம் படத்தை ஓரளவுக்கு காப்பாத்துற மாதிரி இருக்கு. கதாபாத்திரங்களோட வடிவமைப்பை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே கொண்டு போயிருக்கலாம். ஆனா அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கையாடு லோகர் அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி சுதாகரும் அருமையா நடிச்சிருக்காரு. ரக்ஷன், தமன், நிஹாரிகா, டிராவிட், ஏஞ்சலின், சோனியா காந்தி அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பல பிரபலங்கள் சர்ப்ரைஸ் என்ட்ரியும் கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. படத்துக்கு இன்னொரு பிளஸ்ன்னு பார்த்தா தமனோட இசைனே சொல்லலாம். நடிப்புல பெருசா செய்யல அப்படின்னாலுமே இசையால படத்தை காப்பாத்த ஓரளவுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. பாடல்கள், பின்னணி இசையா ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களெல்லாம் தவிர்த்து ரெஃபரன்ஸ்க்காக வைக்கப்பட்ட கிளாசிக் பாடலும் நல்லா இருக்கு. நகைச்சுவை காட்சிகளும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அறிமுக இயக்குனரான ஆகாஷ் பாஸ்கர் எடுத்த அந்த கதை களம், அதை சுத்தி வடிவமைச்ச விஷயம், சர்ப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா திரைக்கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போகிறதுல தவறிட்டாரு. ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. வெளிநாடாவே இருந்தாலுமே அந்த 90 காலகட்டத்தை காட்டின அந்த ஒளிப்பதிவு ரசிக்கும்படியா இருக்கு. சில டெக்னிக்கல் ஒர்க்ஸும் நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல இதே முறையில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தொழில்முறை ரீதியா படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா திரைக்கதையில கொஞ்சம் சர்க்கிளா தாங்க இருக்கு. டைம் பாஸ்க்கு வேணா ஒரு தடவை பார்க்கலாம், ஆனா திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மேஜிக் படத்துல சுத்தமா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.